ஹாய் காய்ஸ், வெல்கம் டு vlogs of சௌமியா. லாஸ்ட் வீக் Thursday எடுத்த வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ காலையிலே எழுந்திரிச்சு இவ்வளோ டிராஃபிக்கில் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் மாங்கனி திருவிழா. மாங்கனி திருவிழாங்கிறது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். ஹிந்து மட்டுமே இதை கொண்டாட மாட்டாங்க. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க. நாங்கள் தெருவில் போயிட்டுருக்கும் போது நிறைய பேர் அன்னதானம் பண்ணாங்க. நாங்கள் போயிட்டுருக்கும் போது ஒருத்தவங்க நிறுத்தி எங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தாங்க, வாங்கியாச்சு. அதே மாதிரி நிறைய கடைகளில் இந்த மாதிரி அலங்காரம், சிவன் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். இவர் தான் வந்து மெயின் ஹீரோ, மாங்கனியோட பிச்சாண்டவர். அதாவது சிவபெருமான் வந்து வீதியில் வருவார். வீதியில் வந்ததுக்கு அப்புறமா அவர் கடந்து போனதுக்கு அப்புறமா மாங்கனி இறப்பாங்க. இதுதான் இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே. அது இந்த மாங்கனியை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக எல்லாருமே வந்து இந்த மாங்கனியை பிடிப்பாங்க, மேலேருந்து இறப்பாங்க. சில பேர் கையில் கூட கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, சாமி மூவ் ஆனதுக்கு அப்புறம் மாங்கனி இறக்க தொடங்குவாங்க. மாங்கனி இறக்கும் போது அது கையில் நம்ம பிடிச்சோம்னா நம்ம வேண்டுதல் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே நிறைவேறிடும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரம். இந்த ஈவெண்ட்டை யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கட்டைப்பையிலலாம் நிறையா மாம்பழம்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. யார் அதிகமாக எடுக்கிறா அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்குள்ள காம்படிஷன் போல் இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு தடவை போய் சாமி பார்த்துட்டு அர்ச்சனைலாம் பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து மாம்பழமும் இறைச்சோம். என் பையன் வந்து மாம்பழத்தை இறைக்க சொன்னால் எல்லாேருக்கும் கையில் கொடுத்தான். தூக்கி எறிய எங்களுக்கு வந்து மனசு வரல. அதனால் எல்லாேருக்கும் நாங்கள் கையிலே கொடுத்துட்டோம். கொடுக்கும் போது என் பையனும் ரொம்ப ஹாப்பி, நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். வருஷம் வருஷம் அவர் தான் ஃபஸ்ட்டு மாங்கனி இறப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தடவை நிறையா அவதாரம்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அர்த்தநாரீஸ்வரர், ஒரு சிவபெருமான், அப்புறம் நிறையா ஃபீச்சர்ஸ், பத்ரகாளி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் அவங்களால ரொம்ப கஷ்டம். அந்த வெயிட்டு தூக்கிட்டு அவங்களால நடக்கவே முடியல. பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு. ஒரு தடவை பார்த்தது எனக்கு பத்தலை. அதனால் இன்னொரு தடவை சாமி பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு வீதியில் வச்சு சாமி பார்த்தேன். பார்த்திங்கன்னா நிறைய செண்டமேளம், ரொம்பவே எல்லாருமே ரொம்ப வைபாக அந்த சிவபெருமானை நோக்கி ரொம்பவே ஹாப்பியாக எல்லாருமே பண்ணாங்க. நானும் இன்னொரு தடவை சாமி பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. போன தடவை பார்க்கும்போது கூட்டம் இல்லை, இந்த தடவை பயங்கர கூட்டம். ரொம்ப பயந்துட்டு தான் பார்த்தோம். ஆனால் ரொம்ப திருப்தியாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். இது வந்து நைட் எடுத்த ஃபோட்டோ. கையில் மாம்பழம் இருக்குது பார்த்தீங்களா. காரைக்கால் அம்மையாரோட வரலாறு எனக்கு ஃபுல்லாக தெரியாது. நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோஸ் நிறையா இருக்குது யூடியூப்பில், அதை பார்த்துக்கோங்க. இந்த மாங்கனி எந்த மாங்கனியும் மோடில் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. டாடா, பை பை. ஹாவ் அ கிரேட் டே.